வணக்கம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நாம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இல்லையா? ஆனா அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அறிவியல் காரணம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம முன்னோர்களோட சில பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த அறிவியல் ரகசியங்களை பத்தி பார்க்கலாம். ஆமா, இதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இதெல்லாம் வெறும் குருட்டுத்தனமான நம்பிக்கையா, இல்ல நம்ம முன்னோர்கள் உண்மையிலே அறிவியலை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை தங்களோட வாழ்க்கை முறையில ஒரு பகுதியா வச்சிருந்தாங்களா? வாங்க ஒன்னொன்னா அலசி ஆராயலாம். சரி, இன்னைக்கு நாம மூணு விஷயத்தை எடுத்துக்க போறோம். முதல்ல ஓம் சொல்றது, ரெண்டாவது பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது அதிகாலையில எந்திரிக்கிறது, மூணாவது செம்பு பாத்திரத்துல தண்ணி குடிக்கிறது. பார்க்க ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த விஷயங்கள் அறிவியல் ரீதியா நம்ம உடம்புலயும் மனசுலயும் என்ன மாதிரியான மாற்றங்களை உண்டாக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சத்தத்தை பத்தின அறிவியல் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓம், இந்த ஒரு வார்த்தை இது எப்படி நம்ம உடம்புல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம். பாரம்பரியமா பாத்தீங்கன்னா ஓம்ங்கிறது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, அது அ உ உம் அப்படிங்கிற 3 தனித்தனி ஒலிகளோட ஒரு கலவை. ஆயிரக்கணக்கான வருஷமா மனசை அமைதிப்படுத்துறதுக்கு இத ஒரு கருவியா பயன்படுத்திட்டு வராங்க. சரி, இது பாரம்பரியம் சொல்றது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நாம ஓம் அப்படின்னு உச்சரிக்கும் போது நம்ம உடம்புல இருந்து 432 ஹெர்ட்ஸ் அலைவரிசையில ஒரு அதிர்வு உருவாகுதான். சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அலைவரிசைய பூமியோட இதய துடிப்புன்னு சொல்றாங்க. இங்கதான் பாருங்க, பாரம்பரியமும் அறிவியலும் ஒன்னு சேருது. சரி, இந்த அதிர்வு அப்படி என்னதான் பண்ணுது? இந்த அதிர்வுகள் நம்ம தொண்டை வழியா பயணிச்சு வேகஸ் நரம்பு அப்படின்னு ஒரு முக்கியமான நரம்பை தூண்டுது. இந்த வேகஸ் நரம்பு நம்ம உடலோட ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்விட்ச் மாதிரி. அதை ஆன் பண்ணா உடம்பு அமைதியாகிது. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓம்னு சொல்லும்போது 432 ஹெர்ட்ஸ் அதிர்வு உருவாகுது. அந்த அதிர்வு வேகஸ் நரம்பு தூண்டுது. உடனே வேகஸ் நரம்பு மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புது, எல்லாம் ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுன்னு. அதனால இதே துடிப்பு குறையுது, மன அழுத்தத்தை உண்டாக்குற கார்டிசோல் ஹார்மோன் அளவு குறையுது. கடைசியா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு ஆழமான நிம்மதியான மன அமைதி. அடுத்தது நேரத்தை பத்தின உயிரியல். அதாவது நம்ம எப்போ எந்திரிக்கிறோங்கிறது நம்ம உடம்பையும் மூளையையும் எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். முக்கியமா இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்களே, அதோட சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. பிரம்ம முகூர்த்தம்னா ஒண்ணுமில்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அதிகாலை நேரம். நம்ம பெரியவங்க எல்லாம் அதிகாலையில எழுந்து படிச்சா நல்ல மண்டையில ஏறும்னு சொல்வாங்க இல்லையா? அதுக்கு ஆன்மீக காரணம் மட்டும் இல்ல, தெளிவான அறிவியல் காரணமும் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு பயோலாஜிக்கல் கிளாக் இருக்கு. அதுக்கு பேர் தான் சர்கேடியன் ரிதம். இந்த அதிகாலை நேரத்துல என்ன நடக்குதுன்னா, நம்மள தூங்க வைக்கிற மெலட்டோனின் ஹார்மோன் அளவு குறைய ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல நம்மள சுறுசுறுப்பா விழிப்போட வைக்கிற கார்டிசால் ஹார்மோன் அளவு இயற்கையாவே அதிகமாகும். அதாவது அலாரம் இல்லாமலேயே நம்ம உடம்பு எந்திரிக்க தயாராகுது. சரி, உடம்பு ரெடி. அப்ப மூளை என்ன பண்ணுது? நம்ம மூளையில தேவையில்லாம மனச அலைபாய வைக்கிற ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு பேரு இயல்பு நிலை நெட்வொர்க். அது இந்த நேரத்துல ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கும். ஆனா நம்மளோட கவனம், படிப்பு, முடிவெடுக்கிறது இதுக்கெல்லாம் காரணமான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதி முழு வீச்சுல ஆக்டிவா இருக்கும். அதனாலதான் அதிகாலையில படிக்கிறது அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு போனஸ் விஷயமும் இருக்கு. இந்த அதிகாலை நேரத்துல வளிமண்டலத்துல நேசன்ட் ஆக்சிஜன், அதாவது ரொம்ப தூய்மையான ஆக்சிஜன் அதிகமா இருக்குமாம். இத சுவாசிக்கும் போது அது நம்ம ரத்தத்துல சுலபமா கலந்து நமக்கு நல்ல ஆற்றலையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்குதுன்னு சொல்றாங்க. சரி, சத்தம், நேரம் இதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம உயிரியல்ல இருந்து வேதியியலுக்கு போக போறோம். அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியை எப்படி சேமிச்சு வைக்கிறோங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்க்க போறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தத்துவத்துக்கு பேரு ஒலிகோ டைனமிக் விளைவு. பேர் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள். செம்பு மாதிரியான சில உலோகங்களுக்கு தண்ணியில இருக்கிற கெட்ட பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான கிருமிகளை இயற்கையாவே அழிக்கிற சக்தி இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. சும்மா செம்பு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி உடனே குடிச்சா இந்த பலன் கிடைக்காது. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது அந்த தண்ணிய செம்பு பாத்திரத்துல ஊத்தி வைக்கணும். அப்போதான் செம்புல இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் தண்ணியில கலந்து அந்த சுத்திகரிப்பு வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி பண்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது? 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, இது ஒரு நேச்சுரல் வாட்டர் பியூரிஃபையர் மாதிரி. வயிற்றுப்போக்குக்கு காரணமான ஈ கோலை மாதிரியான பாக்டீரியாக்களை அழிச்சிடும்.
ரெண்டாவது, தண்ணியோட காரத்தன்மைய அதாவது ஆல்கலைன் தன்மைய அதிகரிக்குது. இது நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. மூணாவது, செம்பு ஒரு சூப்பரான ஆன்டிஆக்சிடென்ட். இது நம்ம உடம்பு செல்களை பாதுகாத்து வயசான தோற்றம் வரத தள்ளி போடும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாலையும் ஒரு காரணம் இருந்திருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, பரபரப்பான இந்த காலகட்டத்துல இதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? சுருக்கமா சொல்லணும்னா, ஓம் சொல்றது வெறும் மந்திரம் இல்ல. அது 432 ஹெர்ட்ஸ் அதிர்வுகளை வச்சு நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிற ஒரு சவுண்ட் தெரப்பி. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறது நம்ம உடலோட இயற்கையான ஹார்மோன் சுழற்சியோட சேர்ந்து நம்ம மூளைய ஷார்ப்பாக்குது. செம்பு பாத்திரங்கள் ஒரு விஞ்ஞான தத்துவமான ஒலிகோடைனமிக் விளைவை வச்சு தண்ணிய சுத்தப்படுத்துது. பாத்தீங்களா, இதுல எதுவுமே வெறும் நம்பிக்கை இல்ல, ஒவ்வொன்னுக்கும் பின்னாலையும் ஒரு ஆழமான அறிவியல் இருக்கு. ஆஹா, இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஆரோக்கியமா வாழணும்னு நாம புதுசா எத்தனையோ வழிகளை தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒருவேளை நம்மளோட எதிர்கால ஆரோக்கியத்துக்கான திறவுகோள் நம்மளோட பழங்காலத்திலேயே நம்ம முன்னோர்களோட ஞானத்திலேயே ஒளிஞ்சிருக்கலாமோ? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.